இப்ப தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா, விழான்னு நடந்துக்கிட்டே இருக்காங்க. ரோடு ஷோ நடத்துறாங்க. இதனால என்னங்க பிரயோஜனம் இருக்கு? கைய கூட குடுக்க மாட்டேங்கிறீங்க. கைய தட்டி, தட்டி விடுறதுக்கு 2 பேர், 10 பேர் கூட வச்சிருக்கீங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் கோட்டு சூட்டு போட்டு அவங்கவங்க ஜாதி சங்க ஆட்களையெல்லாம் அவமதிக்கிறீங்க. பாவம் எல்லாரும் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பனியனோட வரான், டீ ஷர்ட்டோட வராங்க, கலர் ஷர்ட்டோட வராங்க. வெயில்ல அப்படியே பாவம் அசந்து வராங்க. நீங்க ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறீங்க. கொஞ்சம் தமிழ்நாட்ட நெனச்சு பாருங்க. தமிழ்நாடு எவ்வளவு கடன்ல இருக்கு அரசாங்கம். எவ்வளவு ஊழல்வாதிகள் வெளியில இருக்கிறாங்க. எல்லாம் ஊழல்வாதி நெறையா பேர் வெளிய இருக்கிறாங்க. எல்லாம் ஜாமீன்ல இருக்கிறாங்க. தெனாவெட்டா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றமே விரைவாக தலையிட்டு அமலாக்கத்துறையே நடவடிக்கை எடுங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 2015ல போட்ட வழக்கெல்லாம் இன்னும் வச்சிருக்கையில 25 ஆகப்போகுது. நீதித்துறை எங்கே இருக்கிறது? மக்கள் வேதனைப்படுகிறார்கள். விரைவாக ஊழல்வாதிகளை தூக்கி உள்ள வைங்க. 26 தேர்தலுக்குள்ள மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று வந்து கொண்டே இருப்பார்கள். எப்பதான் ஊழல்வாதிகளை ஒழிக்க முடியும்? ஊழலை முதலில் ஒழிக்க வேண்டும். சொல்லிகிட்டே இருக்கேன். நானும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்காக தான் வரேன். ரசிகர்களே, பார்வையாளர்களே பாருங்கள்.